அகாடமி. இந்த வீடியோல ஆகஸ்ட் 2023 ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் அதுக்கப்புறம் அக்கௌண்டன்சி எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்து விட்டுருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குமே வந்து சர்டிஃபிகேட் வந்து வந்துருச்சு. சரிங்களா? மோஸ்ட்லி வந்து ஹார்ட் காப்பி தான் வந்து குடுப்பாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்காக டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வந்து குடுத்துருக்காங்க. இது எல்லா வாட்டியுமே வந்து பண்ணுவாங்கன்னா அப்படி கிடையாது. சரிங்களா? இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அங்க இருந்து உங்களுக்கு ஒரு 40 டேஸ்ல வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதாவது ஹார்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் நீங்க எந்த எக்ஸாம் சென்டர்ல எழுதுனீங்களோ, அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்லயே மோஸ்ட்லி வந்து குடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு லிஸ்ட் குடுப்பாங்க. அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுப்பாங்க. ஸோ அது ஒரு தனி ப்ரொசீஜரா வந்து இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டதால, இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ரிசல்ட் வரப்பவே வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்த் தான் வந்துச்சு. ஜான்வரி மந்த்ல தான் வந்து வந்துச்சு. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வாட்டி இந்த மாதிரி டிஜிட்டல் சர்டிஃபிகேட்லாம் குடுப்பாங்களான்னா குடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ஹார்ட் காப்பி தான் வந்து வரும். சரிங்களா? பார்ப்போம். இப்ப ரீவேல்யூஷன்ல கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்திருக்கு இல்லையா? அத எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல இந்த வெப்சைட்க்கு வந்து வந்துரணும். வெப்சைட் வந்ததுக்கு அப்புறமா இது வந்து பிரைவேட் கேண்டிடேட்ஸ்க்கு. இன்ஸ்டிடியூட் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா, உங்களோட இன்ஸ்டிடியூட்லயே போனீங்க அப்படின்னா, பிரிண்ட் அவுட் எடுத்து குடுத்துருவாங்க. சரிங்களா? இது பிரைவேட் கேண்டிடேட்க்கு. பிரைவேட் கேண்டிடேட் லாகின்க்கு வந்துட்டு உங்களோட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் உள்ள போட்டு போனீங்க அப்படின்னா, இங்க குடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன் டைம் வந்து படிச்சு பாருங்க. நீங்க லாகின் பண்றப்ப. கண்ட்ரோல் F5 ஒரு வாட்டி குடுத்துருங்க. சரிங்களா? இல்லன்னா ஹார்ட் ரெஃப்ரெஷ் ஒரு வாட்டி பண்ணிருங்க. கிளிக் டூ ப்ரோசீட் குடுங்க. குடுத்ததுக்கு அப்புறமா இங்க வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் பக்கத்துல சர்டிஃபிகேட்ஸ் ஆகஸ்ட் 2023 இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டவுன்லோட் ஜிடிஇ டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம், சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர் கிளிக் பண்ணீங்கனாலே போதும். டாக்குமெண்ட் வந்து என்ன ஆயிரும்னா டவுன்லோட் ஆயிரும். அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் இருக்குங்க. சரிங்களா? பாஸ்வேர்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல இருக்கிற டேட்டு, அப்புறமா மந்த். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. டேட் ஆஃப் பர்த் 12/5 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, அந்த 12/5 இது வந்து அப்படியே டைப் பண்ணிறணும். அதுக்கப்புறமா உங்களுடைய நேம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ். சரிங்களா? என்னன்னு பாருங்க. இப்ப இதுல ராஜான்னு இருக்கு இல்லையா? RAJ இதெல்லாம் ஸ்மால்ல. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். எக்ஸாம் ஹால் டிக்கெட் நம்பர் இருக்கு இல்லையா? அதனுடைய லாஸ்ட் 4 டிஜிட். ஓகேங்களா? இங்க என்ன குடுத்துருக்காங்க? 9976ன்னு இருக்கு பாருங்க. ஸோ இத மொத்தமா சேர்த்து அதுல இன்புட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓகேங்களா? இந்த டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்றப்ப, உங்களுக்கு வந்து அந்த டேட் வந்து கேட்பாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் ஆன டேட் வந்து கேட்பாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன குடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட் டிக்ளேர்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் வரும். இப்ப ரீவேல்யூஷன்ல கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20/1/2024 சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ரிசல்ட் வரப்பயே கிளியர் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துச்சு இல்லையா? அது வந்து 27/10ன்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? சர்டிஃபிகேட்ல ஒன் டைம் வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்றப்ப அப்ளை பண்ணுங்க. தென் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சு நான் அப்ளை பண்ணிட்டேங்க அப்படின்னா, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டே வந்துருச்சு இல்லையா? ஸோ இத வச்சே நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ஆ இத வச்சே நீங்க வந்து அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? எடிட் ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ எடிட் பண்ணிருங்க. அவங்க டிஎன்பிஎஸ்சில டைம் குடுக்குறப்ப. சரிங்களா? தேங்க் யூ. நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம்.